நாம ராத்திரி நேரத்துல கேட்கிற எல்லா கதைகளும் வெறும் கற்பனைன்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? ஆனா சில கதைகள் நிஜம். உலகத்தோட மிக குளிரான நகரங்கள்ல, ஆள் அரவமற்ற உறைஞ்சு போன தெருக்கள்ல அந்த கதைகளை நாம நேர்லயே சந்திக்க முடியும். யோசிச்சு பாருங்க. நடு ராத்திரி மணி சரியா 1ல இருந்து 4 மணிக்குள்ள இருக்கும். முழு உலகமும் தூங்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு நேரம். சுத்தி முத்தி சத்தமே இருக்கக்கூடாது. ஆனா அங்க அந்த நிசப்தத்துல யாருமே இல்லாத ஒரு தெருமுனையில ஒரு தெருவிளக்குக்கு கீழே ஒரு தனி உருவம் மட்டும் தெரியுது. வாங்க இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இது சைபேரியா, கிழக்கு ஐரோப்பா மாதிரியான இடங்கள்ல இருக்கிற டாக்ஸி டிரைவர்களும் நைட் வாட்ச்மேன்களும் தங்களுக்குள்ள ரகசியமா பேசிக்கிற ஒரு கதை. அவங்க எல்லாரும் அவள ஒரு பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க, சைபேரியா நடன மங்கை. இந்த விஷயத்துல இருக்கிற ஒரு விசித்திரம் என்னன்னா, அவ எப்பவுமே தனியா தான் இருப்பா, எப்பவுமே ஆடிட்டு தான் இருப்பா. ஆனா அவகிட்ட இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வராது. ஒரு முழுமையான உங்கள பதற வைக்கிற அமைதி. நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப இயல்பா தெரியும். ஏதோ ஒரு பொண்ணு தனியா ஆடிட்டு இருக்கு, ஒருவேளை சந்தோஷமா இருக்கலாம், இல்ல எதையாவது கொண்டாடிட்டு இருக்கலாம்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த நினைப்பு ரொம்ப நேரம் இருக்காது. ஏன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவளை நெருங்க ஆரம்பிக்கும்போது அந்த அமைதியான உணர்வு போய் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வர ஆரம்பிக்கும். ஏதோ ஒண்ணு ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குன்னு உங்களுக்கே தோணும். முதல்ல உங்க கவனத்தை ஈர்க்கிறது அவளோட நடனம் தான். அது மனுஷ உடம்பால ஆட முடியாத அளவுக்கு ரொம்ப விசித்திரமா ஒரு திரவம் மாதிரி நெளியும். அடுத்ததா உங்க கண்ணுங்கள் அவளோட கைகளை பார்க்கும். அதுங்க மனுஷ உடற்கூறியல் விதிகளெல்லாம் மீறி நம்ப முடியாத கோணங்கள்ல வளைஞ்சு முறுக்கிட்டு இருக்கும். கடைசியா அவளோட தலை எந்த மனுஷ கழுத்தாலையும் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கமா சாஞ்சிருக்கும். அந்த ஒரு நொடியில உங்களுக்கு ஒன்னு புரியும், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மனுஷ உருவமே இல்ல. இப்பதான் இந்த கதையோட நிஜமான பயங்கரமே ஆரம்பிக்குது. நீங்க வெறும் பார்வையாளரா இல்லாம அவளோட கவனத்துக்கு நீங்க ஆளாகிற அந்த தருணம். ஒருவேளை உங்க ஆர்வம் உங்களை கட்டுப்படுத்தாம அவளே கொஞ்ச நேரம் உத்து பார்த்த என்ன ஆகும்? ஒரு சில வினாடிகளுக்கு மேல உங்க பார்வை அவ மேல பதிஞ்சா என்ன நடக்கும்? இது எல்லாமே படிப்படியா தான் நடக்கும். முதல்ல நீங்க அங்க இருக்கிறத அவ கண்டுக்காத மாதிரியே இருக்கும். ஆனா அப்புறம் அவளோட நடனத்தோட வேகம் மாறும். அவளோட உடம்பு மெதுவா, ரொம்ப மெதுவா உங்களை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். கடைசியா நடனம் அப்படியே நிக்கும். அவ உங்களை நேருக்கு நேரா பாப்பா. அவளை நேர்ல பார்த்தவங்க சொல்றதுலயே ரொம்ப பயங்கரமான விஷயம் அவ முகத்தை பத்தி தான். அவ முகம் எப்படி இருந்துச்சுன்னு யாருமே உறுதியா சொல்லல. சிலர் சொல்றாங்க அவளுக்கு கண்களே இல்லைன்னு, சிலர் சொல்றாங்க அவ வாய் காது வரைக்கும் கிழிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு, இன்னும் சிலர் அது முகமே இல்ல, ஒரு உணர்ச்சியற்ற வெள்ளை முகமூடி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருமே ஒத்துக்கிற ஒரே விஷயம், அது ஒரு மனுஷ முகமே இல்ல. அவ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் 2 விஷயத்துல ஒண்ணுதான் நடக்கும். இதுல தப்பிக்கிறதுக்கு மூணாவதா ஒரு வழி கிடையவே கிடையாது. ஒன்னு, அவ இருந்த சுவடே தெரியாம காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுவா. இல்லனா அதே பயங்கரமான நடனத்தோட மனுஷனால நகர முடியாத வேகத்துல நேரா உங்களை நோக்கி ஓடி வருவா. அப்படி ஒருவேளை நீங்க அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டா கூட உங்க இதயம் படபடன்னு அடிச்சிட்டு இருக்கும்போது மனசுல ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டே இருக்கும். அவ யாரு? இல்ல அது என்ன? அது எங்கிருந்து வந்துச்சு? இந்த கதை முதல்ல வாய்மொழியா தான் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் டான்சிங் உமன் ஒருத்தரை துரத்துனதா சொல்லி போலீஸ்ல புகார்கள் கூட பதிவாகியிருக்கு. இப்போலாம் அவளோட மங்கலான சிசிடிவி காட்சிகள் அப்பப்போ இன்டர்நெட்ல வருது, அப்புறம் வந்த மாதிரியே மர்மமா காணாம போயிடுது. அவ யாருன்னு பலவிதமான கோட்பாடுகள் இருக்கு. கொலை செய்யப்பட்ட ஒரு தெரு கலைஞரோட பழிவாங்கிற ஆவியா இருக்கலாம், இல்ல மனசு உடைஞ்சு இறந்த ஒரு பெண்ணோட ஆன்மாவா இருக்கலாம், இல்லனா அவ மனுஷ இனமே இல்லாம ராத்திரியில தனியா சிக்கிறவங்களை ஈர்க்கிறதுக்காக நடனத்தை ஒரு தூண்டிலா பயன்படுத்துற ஒரு பழங்கால தீய சக்தியா கூட இருக்கலாம். இது எல்லாத்தை விட முக்கியமா ஒரு கதை இருக்கு. அவளை பின்தொடர்ந்து போறவங்க யாருமே திரும்பி வர்றதில்லையா. இந்த கதையோட எல்லா பயங்கரத்துக்கும் நடுவுல ஒரே ஒரு முக்கியமான அறிவுரை இருக்கு. ஒருவேளை நீங்க அவளை சந்திச்சா அதிலிருந்து உயிர் தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி, தலைமுறையா சொல்லப்படுற விதிகள் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப அவசியமானது. வண்டியோட வேகத்தை குறைக்காதீங்க, அவளை உத்து பார்க்காதீங்க, கண்டுக்காம உங்க வழியில போயிட்டே இருங்க. ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான எச்சரிக்கை இதுதான். அவளோட அந்த நடனம் அது ஒரு அழைப்பு. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா அந்த நடனத்தை மட்டும் பின்தொடர்ந்து போயிடாதீங்க. இது நம்மள கடைசியா ஒரு கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. அந்த வெறிச்சோடி போன தெருக்கல்ல அவ தனியா ஆடிட்டு இருக்கும்போது அவ உண்மையில யாரை தேடிட்டு இருக்கா? ஒருவேளை அவளோட அடுத்த நடனத்துக்காக அவ தேடிட்டு இருக்கிறது உங்களா இருக்குமோ?